பாத்தீங்களா நீ அப்பாவி மாதிரி இருந்துட்டு இந்த ரோஜா எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்கான்னு. ஜோதி, இப்படி ஊமையா இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. நம்மள மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் நமக்கெல்லாம் வெள்ளந்தியான மனசு. அந்த ரோஜா இப்படிலாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஃபேமிலி டாக்டர் சொன்னதுனாலதான் அவளை வேலைக்கே வர வச்சேன். அதுவும் இல்லாம அம்மா ட்ரஸ்ட் மூலமா அவ படிப்பு செலவுக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம வீட்டுல எப்படி திருடுறதுக்கு அவளுக்கு மனசு வந்தது? இதுக்குதான் ஆளை பார்த்து உதவி செய்யணுங்கிறது. கண்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தோம்னா நம்ம மூஞ்சில தான் கரிய பூசுவாங்க. ஆனா எனக்கு அதுலதான் ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அத்தை அவ படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுல திருடுற அளவுக்கு எப்படி அவளுக்கு தைரியம் வந்துச்சு? முரளி, திருடுறதுக்கு தைரியம் தேவையில்ல, பேராசை இருந்தா போதும். எதுவா வேணா இருந்துட்டு போட்டு மாமா. எப்படி பார்த்தாலும் தனியா இவ்வளவு பெரிய வேலைய ரோஜா செஞ்சிருக்க வாய்ப்பே கம்மிதான். நீ என்னதான் சொல்ல வர முரளி? கண்டிப்பா ரோஜாவுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் அவளுக்கு நம்ம வீட்டு நகையை திருடுற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. அது யாருன்னு தான் தெரியாம போச்சு. அதான் போலீஸ்ல நம்ம புடிச்சு கொடுத்துட்டோமே, எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல பாட்டி, இப்பெல்லாம் போலீஸ்ல இருந்து கூட நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி ரோஜாக்காக்கு பின்னாடி இருக்கவங்களும் தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அது யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், இப்ப நீ அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஜாக்கிரதையா இருக்கலாம் அத்தை. ரோஜாக்கா துரோகின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த துரோகிக்கு பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு தெரியணும்ல. ஆமா அத்தை, பவி சொல்றது கரெக்ட் தான். ஸ்டேஷன்ல ரோஜா கிட்ட என்ன விசாரணை நடக்குது, அவ யார் பெரியாவது சொன்னாலான்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்க முடியும். நான் ஸ்டேஷனுக்கு போய் தெரிஞ்சதெல்லாம் விசாரிச்சுட்டு வரேன் அத்தை. சரி வேணும், போயிட்டு வா. சித்தப்பா, நானும் உங்க கூட வரேன். பாட்டி, நானும் சித்தப்பாவோட போயிட்டு வரேன். வேண்டானா நீ என்ன கேட்கவா போற? சரி போயிட்டு வா. சரி பாட்டி, வாங்க சித்தப்பா போலாம். போலாம்.